ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் விரும்புகிறேன். நீங்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு இதை கேட்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இதை குறித்தும் கர்த்தர் உங்களை காத்து பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம கிறிஸ்மஸுடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே மிகுந்த சந்தோஷம், புதிய ஆடைகளை வாங்குவதும், சந்தோஷமாக இனிப்புகளை பகிர்ந்து கொள்வதும், மற்றவர்களோடு நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வது, ஆலயங்களுக்கு செல்வது, இப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்மஸை ஒரு உண்மையான கிறிஸ்மஸாக, கர்த்தருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிமையாக நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும், எப்படி கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு வருடந்தோறும் நடக்கிற ஒரு சம்பிரதாயம் போல் இல்லாமல் அதை ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக கர்த்தர் எப்படி நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 52வது வசனம் 53ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது, அவர்கள் கருவுற்றிருந்த போது அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பினார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையை அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் நிறைய ஏழை ஜனங்களை சந்திக்கணும். ஏழைகளை சந்திக்கும் கிறிஸ்மஸாக நாம் கிறிஸ்மஸை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் நல்ல வஸ்திரம் உடுத்த முடியாமல் இருப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காண்பிக்கிறதுக்காக தான் நம்ம கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோட்டோரங்களில், தெரு ஓரங்கள்லாம் தங்கியிருப்பாங்க, வீடுகள் இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் உடுத்த நல்ல வஸ்திரம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த நாளில் நம்ம போய் என்ன பண்ணணும், அவங்கள போய் சந்திக்கணும். சில பேர் தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க, சில பேர் தங்களுக்கு அன்பானவர்களை பிள்ளைகள் கூட இழந்திருப்பாங்க, வியாதிப்பட்டிருப்பாங்க, வியாதிஸ்தராக இருப்பாங்க, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களாக கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யணும், போய் சந்தித்து அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்களை மீட்டெடுக்கும்படியாக, இந்த உலக வாழ்க்கையில் அல்ல நித்திய ஜீவனுக்காக உங்களை கொண்டு போவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை மீட்டெடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை என்ன பண்ணணும், நம்ம அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த ஏழை ஜனங்களை சந்திக்கிற ஒரு கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏழைகளை சந்திக்கும் கிறிஸ்மஸாக நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாக, நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே ஏழைகளை சந்திக்கணும்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு பெரிய அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்கே சாப்பாடு போடணும், இல்லை நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அன்னதானம் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்கன்னா, ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள போய் சந்திங்க, அவங்களோட போய் பேசுங்க, அவங்களோட நேரத்தை செலவிடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு அவங்களோட சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, அருமையானவர்களை அவங்கள போய் சந்திங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்கள போய் சந்திங்க, வியாதிப்பட்டிருக்கவங்கள போய் சந்திங்க. ஏழை எளிய ஜனங்களை யாரெல்லாம் எளியவர்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்கள போய் சந்தித்து அவர்களோடு அன்பாக பேசுங்க. பிரியமானவர்களே, காசு பணம் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா, அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாயிட மாட்டாங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினவர்களாகவும் அன்பால் நிறைந்தவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம அப்படி தான் காண்பிக்கணும். இந்த கிறிஸ்மஸ் ஏழைகளை சந்திக்கிற கிறிஸ்மஸாக உங்களுக்கு எனக்கு இருக்கட்டும். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தீமை செய்வர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் ஒரு அன்பு நிறைந்த கிறிஸ்மஸாக இருக்கணும். அப்படின்னா ஏழை எளிய ஜனங்களை நம்மளும் சந்திக்கணும். பிரியமானவர்களே, விண்ணகத்தை விட்டு இறங்கி நமக்காக அவருடைய இன்னுயிரை ஈந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் அவரை போலவே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நம் ஏழைகளை சந்திக்கிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை மாறாத கிருபை உங்கள் அனைவரையும் காத்து நடத்தட்டும். ஆமென்.